எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இப்போ நான் கும்பகோணத்தில் வந்து இருக்கீங்க. இந்த வீடியோவில் நாம ஒரு அரண்மனையை வந்து பார்க்க போகிறோம். அந்த அரண்மனை சோழர்களுடைய அரண்மனை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குந்தவை எல்லாரும் வளர்ந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காணொலி முழுக்க பாருங்க. இந்த காணொலியில் அந்த அரண்மனை எப்படி இருந்தது. சுதை கட்டுமானம் ஐயா, ஓ ஆமாங்க, இருந்ததுக்கான இடங்கள் இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறதுல இருந்து ராஜராஜ சோழனுடைய சமாதி இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இடத்துல மட்டும் தான் வருது இல்ல சுத்தி எல்லா இடத்துலயும் வருது? ஏரியா ஃபுல்லாகவே வருது. அது மாதிரி இந்த ஏரியா முழுக்க வருது. இந்த சோழன் மலைங்கிறது அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுற்றில இருக்கும். ராஜராஜ சோழருடைய சமாதி வந்துட்டோம். இந்த இடமெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது. இன்னும் பாண்டியர்கள் அழிச்சு போயிட்டாங்க. இது கண்டுபிடிச்சி ஒரு 37 வருஷம் ஆகுது. அரண்மனையில் இருந்திருக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய இடங்கள் வந்து பார்க்க போறோம். நான் உங்களுக்கு சொல்றதை விட இன்னைக்கு சோழர்களை பத்தி அதிக ஆராய்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆர்வலர் யூடியூபர் மனோஜ் முருகன் அவரோட இன்னைக்கு சேர்ந்திருக்கோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க நம்ம நிறைய விடயங்கள் சோழர்களை பத்தி பார்க்க போறோம். முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அதாவது நம்ம அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அந்த கோவில் தான் நம்ம கீழே பழையாறு இருக்கிற சோமநாத சுவாமி கோயில். இங்கே இருக்கிற சிற்பங்களையும் இந்த கோயிலோட நிலைமையும் பார்த்துட்டு அந்த உணர்வோட நம்ம மாளிகைக்கு போனோம்னா இன்னும் நமக்கு கொஞ்சம் நிறைய கணக்கு. இந்த கோயில் ஏன் முக்கியம்? இது வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜனுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க தஞ்சை பெரிய கோயில் தான் முதல்ல வந்து சோழர்கள் கட்டினாங்கன்னு. ஆனால் அதுக்கு முன்னாடியும் கற்களை கொண்டு கட்டப்பட்ட கற்றளி தான் இந்த கோவில். அதோடைய இன்றைய நிலைமையை பாருங்கள். மேலே இருக்கிற கோபுரம் ஃபுல்லாக கீழே விழுந்துருச்சு போல். ஒரு சிலர் வந்து படையெடுப்புகள் விழுந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான சான்றுகள் எதுவுமே நம்மக்கிட்ட கிடையாது. இந்த சோமநாத சுவாமி கோயிலுக்குள்ளே வந்து போய் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க செங்கற்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கு. அந்த அமைப்புகள் ஃபுல்லாமே இது எல்லாமே கருங்கற்களை கொண்டு பண்ணப்பட்டிருக்கு. இதுலேயும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சிற்பங்கள் எல்லாமே இருக்குது. உள்ளுக்குள்ளே நிறைய சிற்பங்கள் இருக்குது. அதை நம்ம உள்ளுக்குள்ளே போய் அவர்கிட்டயே கேட்கலாம். வாங்க உள்ள போகலாம். இதுதான் கோயிலுக்குள்ளையா? ஆமாம், கோவிலுக்கு நம்ம அப்படி தான் போகணும். இப்போ முதல் நிலை ராஜகோபுரத்தை நம்ம வந்து கடந்துட்டோம். இது வந்து ஃபுல்லாக சேதமாகிருக்கு. இப்போ அடுத்து நம்ம வந்து இங்கே வந்து அம்மன் சன்னதி வச்சுருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சிற்பம் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்களேன், ஒருத்தர் மன்னர் மாதிரி ஒருத்தர் நிற்கிறாரு. அவருக்கு தலையில் ஒருத்தர் நடனம் ஆடிட்டு இருக்காரு பாருங்க. ஆமாம், அவர் யார்? இப்போ இதை வந்து நம்ம என்ன அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தலாம்னா, ஒன்று ராஜராஜன். ஏன்னா அவர் வந்து சிவனின் பாதத்தை தாங்கினவர். அவருக்கு அதான் சிவபாத சேகரன் பேர். அதே மாதிரி 3ஆம் குலோத்துங்க சோழருடைய சிலை வந்து திருவாலங்காட்டில் இருக்கு. அவரோட தலையிலுமே சிவனோட பாதங்களை தாங்கியிருப்பார். ஒருவேளை இது சிவனா நடராஜரா இருந்தா இது 3ஆம் குலோத்துங்கனாகவோ இல்லை ராஜராஜனாகவோ இருக்கலாம். ஆமாம், இங்கே போகிறதுக்கு முன்னாடி நிறைய சிற்பங்கள் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, வாங்க உள்ள போகலாம். இந்த கோயில் முழுக்க கருங்கற்களை தாங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. கோவில் வந்து சோழர்கள் கோவிலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த தேர் வடிவமைப்பில் தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தஞ்சை பெரிய கோயிலுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பக்கமும் சைடில் போகிற மாதிரி தான் ராஜராஜ சோழன் வந்து கட்டியிருந்திருப்பார். அதுக்கப்புறம் பின்னாடி வந்தவங்க தான் முன்னாடி ஏறி போகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு தேராக வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இது நம்ம தாராசுரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே தான், சரிங்களா? இப்போ இந்த குதிரை வந்து இந்த தேரை இழுத்துட்டு போகுது, ரதத்தை. குதிரை, குருடைய வாய் இன்னைக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சானா? படையெடுப்பில் அழிஞ்சிருச்சா? இல்லை, சொல்லப்போனால் காலப்போக்கில் அழிஞ்சிருக்கலாம். ஏன்னா தஞ்சை கோவிலுக்கும் முன்னாடி ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. புதஞ்சிருக்கு கொஞ்சம். இது கல்லுலே சக்கரம். இந்த யானையில் ஹைலைட் என்னன்னா, இவர் பிடிச்சி உட்கார்றதுக்கு கயிறு பண்ணியிருக்காங்க இங்கே கல்லுலேயே. இப்போ பின்னாடி இருக்கிறவர் பிடிச்சி உட்கார்றதுக்கு பிடிச்சி உட்காந்துருக்காரு. இவரோட கையில் அங்குசம் வேற வச்சிருக்காரு யானையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து இதை பண்ணியிருந்திருக்காங்க. இது வந்து நம்ம தாராசுரத்துக்கு இது ஒரு மாடல்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம தாராசுரமில் முன்னாடி ராஜகம்பீரன் மண்டபம் இருக்கும். அதை தாண்டி நம்ம சன்னதிக்கு போகிற மாதிரி இறைவனை பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்குது. ஒருவேளை இதுக்கு பேர் இருந்திருக்கலாம்.
காலப்போக்கில் கல்வெட்டுகள் சிதைஞ்சனால நமக்கு என்னன்றது தெரியலை. பாருங்க, சோழர் தலைநகர் பழையாறையின் வரலாறு. இங்க பாருங்க, சோழர் மலை என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடுவில் சோழன் மாளிகை இருக்குது, ஆமாம், மணப்படை, அப்புறம் இங்கே ஆரியப்படை, பம்பை படை, முளையூர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாளிகையை சுற்றி படை வீடுகள் இருந்திருக்கு. இப்போ வந்து படை வீடுகள்னா என்ன? படை வீடுனா படை வீரர்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து படை வீடுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டு இப்போ ஆரிய படை வீடு அப்படின்னு சொல்லியிருக்கு. இவங்க ஆரிய படை தாண்டின படை வீரர்களுக்கான கொடுக்கப்பட்ட ஊராக இருக்கலாம். பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை பக்கத்தில் பட்டீஸ்வரத்தில் இருக்குல்ல அது. அப்புறம் பம்பை படையூர்னு இருக்குது. இதில் சிறப்பு என்னென்னா, போர் நடக்கும்போது பம்பை வாசிப்பாங்க. அந்த அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி சண்டை போட வைக்கணுன்றதுக்காக பம்பை படையூர் அப்படின்ற ஒரு ஊர் இருந்திருக்கு. அங்கே பம்பை வாசிக்கிறவங்க இருந்திருக்காங்க. அவங்க போரில் போய் சண்டை போடும்போது வாசிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம போர் சிற்பங்கள் நிறைய பார்க்கும்போது அங்கே வந்து வாசிக்கிற அந்த வாத்தியங்கள் வாசிக்கிற மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்கும். அவங்க தங்கியிருந்த இடம் இந்த பம்பை படையூராக இருக்கலாம். அது பம்பை படையூர், அவங்க பம்படையூர்னு சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இப்போ சோழர் மலைக்கிட்ட போய் பார்க்க போகலாம். ஆமாம், நம்ம வந்து இங்கே இருக்கோம். இப்போ பழையாறையில் இங்கேருந்து போனால் நமக்கு வந்து இந்த பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை வந்து பட்டீஸ்வரத்தில் கிடச்சிரும். அதுக்கு பக்கத்தில் சோழன் மாளிகை. முதல்ல இந்த கோயிலை முடிச்சுட்டு நம்ம. ஆமாம், இந்த ஊருக்கு ஏன் பழையாறை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னா, இங்கே பின்னாடி வந்து ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழையாறு அப்படின்னு சொல்லி பேர் இருந்திருக்கு இலக்கியங்களில். அதனால தான் இந்த ஊருக்கு வந்து பழையாறு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. பழையாறை அப்படின்றது காலப்போக்கில் மாறிச்சு. ராஜேந்திரன் வரைக்கும் பழையாறைன்னு தான் இருந்துச்சு. ராஜேந்திரனுக்கு அப்புறம் அந்த ஆற்றுக்கு வந்து பேர் மாற்றினாங்க, முடிகொண்ட சோழன் ஆறுன்ட்டு. அதனால இந்த இடத்தோட பேரும் முடிகொண்ட சோழபுரம்னு மாறிச்சு. நம்ம பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை நீங்கள் போயிருந்தீங்களா, அந்த கல்வெட்டு படிக்கும்போது முடிகொண்ட சோழபுரத்து அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அப்போ பழையாறைன்றது மாறி முடிகொண்ட சோழபுரமாக மாறி இருந்திருக்கு. அதை தான் அந்த கல்வெட்டுலையும் குறிப்பிட்டிருக்காங்க. இது வந்து ராஜேந்திர சோழருடைய காலத்துக்கு அப்புறம் தான் மாறிச்சு. ஏன்னா முடிகொண்ட சோழன்றவர் அவர் தான். மும்முடி சோழன்றவர் ராஜராஜன், முடிகொண்ட சோழன்றவர் நம்ம ராஜேந்திரன். அதை தான் அவங்க வந்து இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டு இந்த ஊர் பேரை மாறினதையும் குறிப்பிடுறாங்க. பிற்காலத்தில் திருப்பணி நடந்திருக்கு போல். அதனால தான் இந்த கோவிலோடைய அமைப்பு மாறி இருக்கு நிறைய. இந்த ஓவியம் சூப்பராக இருக்குங்க. இங்கே வந்து வீரதுர்க்கைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஆனால் இது வீரதுர்க்கை கிடையாது. இது வந்து சிவன் தான், சிவபெருமான். ஆமாம், பார்வதி தான். இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, இங்கே ஒரு காட்சி கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் நிற்கிறாரு, இங்கே புலி இருக்குது, மான் இருக்குது, குரங்கு இருக்குது. அப்போ இது வந்து ஒரு காடு சார்ந்த இடம், ஒரு மலைப்பகுதி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. 1 2 3 4 ராவணனுங்க. அப்போ ராவணன் வந்து அந்த கைலாய மலையை வந்து ஆட்டுவார் பார்த்துருக்கீங்களா? அந்த காட்சியை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதைத்தான் இங்கே ஓவியமாக கொடுத்துருக்குறாங்க. இது எப்போ பண்ணப்பட்டதுன்னு தெரியுமா இந்த ஓவியம்? இதோட கலரையும் இதையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இது நாயக்கர்கள் கால ஓவியமாக இருக்கலாம், இல்லை மராத்தியர்கள் கால ஓவியமாக இருக்கலாம். ஏன்னா சோழர் கால பெயிண்டிங் கிடையாது. சோழர் காலந்தது நம்ம சாந்தார் அறையில் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நாயக்கர்களோ இல்லை மராத்தியர்களோ பண்ணியிருக்கலாம். அவங்க தான் இந்த கலர் கிரேடிங்கில் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து டிராயிங் பண்ணுவாங்க. குறைஞ்சது 300 வருஷமாவது பழமையானதாக இருக்கணும் இந்த ஓவியம். இங்கே ராவணனோட இது இருந்திருக்கு வரைபடம். அதை மட்டும் டேமேஜ் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ ராவணனை மட்டும் அழிச்ச மாதிரி இருக்கு. அங்கே அழிச்சிட்டு போகிறாங்க. இங்கே அப்புறமா என்னன்னா சிவபெருமான் நமச்சிவாய தென்னாருடைய சிவனையை போட்டு. இந்த கோவில் வந்து வேற என்ன முக்கியமாக நம்ம வந்து பார்க்கறதுக்கு இருக்கு? இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு பழமையான சோழர் கற்றளி அப்படின்ற பெருமையை தவிர இப்போதைக்கு எந்த ஒரு கல்வெட்டையும் இந்த கோவில் தாங்கி இல்லை. இந்த ஊரில் வந்து அரண்மனைகள் இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ இதே ஒரு தாக்கத்தோட அரண்மனைக்கு போய் இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாங்க. ஓகே, அங்கே இருந்த தடயங்கள், அது அரண்மனைக்கு பயன்படுத்தப்பட்ட செங்கல், அது மாதிரி நிறைய விடயம் வந்து அங்கே இருக்குது நமக்கு. ஓகே, நம்ம அங்கே போகலாம் நேரம். இந்த கோவிலோட நுழைவு கோபுரமே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா, அப்போ சோழர்கள் வாழ்ந்த அரண்மனை எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து ஒரு 8 அடுக்கு உயரம் வந்து இந்த கோவில் வந்து தாங்கி இருந்திருக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு அடுக்கு. ஆமாம், இது வந்து முதல்ல இருக்கிற அந்த மாடம் வரைக்கும் ஒரு அடுக்கு. அதுக்கு மேலே ரெண்டு இது இருக்கு பாருங்க. அங்கே ஒரு மாடம் இருக்குது பார்த்தீங்களா, ஆமாம், அது ஒரு அடுக்கு. அதுக்கு மேலே உடஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அது 2வது அடுக்கு தொடங்கி இருக்கு. ஆனால் இது வரைக்கும், ஆமாம், மேலே இது வரைக்கும் அந்த புட்கள் முளைச்சிருக்க வைக்க 2வது அடுக்கு ஒரு 3 ஒரு 7 8 அடுக்கு இருந்திருக்கலாம். 8 அடுக்குனா எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ஏன்னா கீழே இவ்வளோ பெரிய ஒரு தாங்குதளம் இருக்கும்போது கண்டிப்பாக மிக உயரமாக இருந்திருக்கும். அப்போ அதெல்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்,
ஒரு கோவிலுக்கு, அதாவது அரண்மனைக்கு வெளியில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ அரண்மனைக்கு எவ்வளோ பெரிய நுழைவாயில் இருந்திருக்கும். அப்போ அந்த அரண்மனை எவ்வளோ பெரிய பரப்பளவில் இருந்திருக்கும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. என்ன கேட்டால் ஒரு கிலோமீட்டர் கணக்களவில் அவங்களுடைய பரப்பளவில் வந்து அரண்மனை இருந்திருக்கும், அவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். இப்போ இந்த இடம் வந்து கீழே பழையாறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து வடதளின்னு சொல்கிறாங்க. அப்போது அரண்மனைக்கு வடக்கு பக்கம் இருந்த வாயிலில் இருந்த ஒரு கோவிலாக இருந்திருக்கலாம் இது. அப்போ இங்கேருந்து அரண்மனை தொடங்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அடுத்து நம்ம இந்த இடத்துல தொடங்கி சோழன் மாளிகை வரைக்கும் நம்ம போனோம்னா எவ்வளவு தூரம் இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. அரண்மனை இருந்திருக்கும். நம்ம அங்கே சோழன் மாளிகை போய் பார்க்கலாம், வாங்கலாம். இப்போது நம்ம அந்த கோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பயணிச்சு வந்திருக்கோம். அப்புறம் எங்கே இருக்குது? இப்போ நம்ம நிற்கிற இடம் தான் சோழர்களுடைய அரண்மனை இருந்த இடம். ஏங்க இது ஒரு தோட்டங்க. இன்னைக்கு இது தோட்டமாக இருக்குது. ஓகே. ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி, ஏன் ஒரு 700 வருடங்களுக்கு முன்னாடியும் இந்த இடத்துல அரண்மனை இருந்துச்சு. ஓகே. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், என்னடா ஆதாரம் நீ பாட்டுக்கு அடிச்சு விட்றியா அப்படின்ட்டு. நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா? ஆமாம். இந்த இடத்துல பாருங்களேன். இதெல்லாம் செங்கல் தாங்க. செங்கல். ஆமாம். அப்போ இங்கே ஒரு சுவர் இருந்திருக்கு. ஓகே. சரிங்களா? பெரிய சுவர் ஒன்று இருந்திருக்கு. ஓகே. இதோட அந்த சுவர் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் வாங்க காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. இந்த இடம் முழுவதுமே சிறப்பான விடயம் என்ன, அதாவது முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பானை ஓடுகள் தான். ஓ, எங்கே போனாலும் பானை ஓடுகள் இருக்கும். அப்போ தோட்டம் முழுக்க கிடைக்கும். இப்போ இது நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ இங்க வந்து ஒரு சுவர் இருந்திருக்கு. ஆமா, ஒரு பெரிய சுவர். இந்த அளவுக்கு சுவர் கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சுவர். 8 அடி இருக்கும். 10-12 அடி இருக்கும். ஓகே. நானே 2 தடவை படுத்துடலாம். உயரமா இருக்கு. இந்த சுவர் முழுக்க இருந்திருக்கு. ஆமா, அந்த ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவர் இருந்திருக்கு. ஓகே. சின்னதா கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம வந்து பழையாறை கோவில் போனோம். ஆமா. அந்த பழையாறை கோவிலே அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆமா. அந்த கோவிலோட நுழைவாயில் அவ்வளவு பெருசா இருந்துச்சு. ஆமா. இங்க வந்து இந்த சுவரே எவ்வளவு பெருசா இருக்குன்னா அப்ப அரண்மனை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அப்ப இது முழுக்க சுற்றுச்சுவர்கள். ஆமா, சுற்றுச்சுவர், அதாவது அந்த காம்பவுண்ட் வால்னு சொல்லுவோம்ல, ஓகே, சுவர் இருந்திருக்கு. நிறைய செங்கற்கள் முதற்கொண்டு எல்லாமே கிடக்குங்க. இது என்னதுங்க? பழைய செங்கலுங்க, அரண்மனையில இருந்திருக்கும். இது வந்து இது உடைஞ்சது. இது நல்ல கனமா இருக்குங்க. இப்போலாம் இந்த மாதிரி செங்கல் பயன்படுத்துறது இல்லைல்ல. ஆமா. அதான் பழைய அரண்மனையில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டுறதுக்கு இந்த மாதிரி செங்கல்கள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே தான் கிடக்கு, இந்த இடத்துல கிடக்கு. ஆமாம், இது வந்து நம்ம வேல்கம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆமாம், ரொம்ப பழமையானதாக இருக்குது. கரெக்டு. இதெல்லாம் வந்து இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அரண்மனையில் பயன்படுத்தப்பட்ட வேல்கம்பை தான் இங்கே வந்து எடுத்து வச்சிருக்கதா சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த மண் கீழே கிடச்சது. ஆமாம், போருக்கு பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம். கோவிலுக்காக அப்படின்னு சொல்லலாம் இல்லை, இது வந்து இங்கே கிடைச்சதை எடுத்து வச்சிருந்துருக்காங்க. அதனால தான் கீழே மண்ணில் கிடைச்சதை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதான் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோழன் பிடித்த, ஒரு சோழ வீரர்கள் பிடித்த ஒரு இதாக கூட இருக்கலாம். ஆமாம். உங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த அரண்மனை யார் கட்டியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோழன் மாளிகை வேற யார் கட்டியிருப்போம்? அதான் இல்லை, இந்த அரண்மனையை கட்டினது வந்து பல்லவர்கள். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், நம்ம வந்து பழையாறை நகரம் வந்து சோழர்கள் கிட்ட தான் ஆரம்பிச்சது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் பல்லவர்கள் காலத்தில் இந்த ஊருக்கு பேர் வந்து நந்திபுரம்னு இருந்துச்சு. அதுக்கான கல்வெட்டுகள் கிடைக்குதா? இருக்கு. ஓகே, எங்கே இருக்கு? பல்லவராயன் பேட்டை சாசனம் சொல்லி ஒரு பேட்டை சாசனம் இருக்கு, அதுலேயும் அப்புறம் சுந்தர சோழருடைய கல்வெட்டுகள்லையும் குறிப்பிடுறாங்க. நந்திபுரத்து மன்னவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இப்போ நந்திபுரம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்லவர்களுடைய ஊர் நந்திபுரம்னு இருந்துச்சு. இங்கே ஒரு 1007 அரண்மனைன்னு ஒன்று இருந்திருக்கு. அதை தான் பிற்காலத்தில் சோழர்கள் வந்து கைப்பற்றிக்கிட்டாங்க. கைப்பற்றினாங்கன்னா நட்பு ரீதியாக இருந்தனால கைப்பற்றாமல் இருந்தாங்க. பின்னாடி வந்த சுந்தர சோழர் அவங்களாம் வந்து இந்த அரண்மனையை கைப்பற்றி வச்சுக்கிட்டாங்க. சுந்தர சோழருக்கு மிகவும் பிடித்தமான அரண்மனை இருந்த இடம் பழையாறை தான். இங்கே தான் குந்தவை அவர்கள்ல இருந்து ராஜராஜன், ராஜேந்திரன், 2ஆம் ராஜராஜன் வரைக்குமே இங்கே தான் வளர்ந்தாங்க சின்ன பிள்ளையிலேருந்து. 2ஆம் ராஜராஜனுக்கு அப்புறம் இங்கே யாருமே வளரலை அப்படின்னு சொல்லி அதே பல்லவராயன் பேட்டை சாசனத்தில் குறிப்பிடுறாங்க. அதாவது பெரிய தேவர் துஞ்சி அருளிய அதுக்கப்புறம் வந்து அவருடைய பிள்ளைகள் வந்து இங்கே இந்த ஊரில் வளரலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த 2ஆம் நந்திவர்மன் தான் இந்த ஊரை வந்து நந்திபுரம்னு மாற்றி இங்கே 1007 அரண்மனையை ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாரு. அந்த அரண்மனையை இடித்தது யாருன்னா மாரவர்மன் சுந்தரபாண்டியன். அதில் இருந்தும் இங்கே அரண்மனை இருந்ததற்கான ஆதாரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து அவர் குறிப்பிடாரு, ஆடக புரிசை 1000 விஜயாபிஷேகமும் வீராபிஷேகமும் செய்தரலி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அப்போது இங்கே ஒரு 1000 அரண்மனை இருந்திருக்கு. அங்கே 1000 அதாவது 1000 தளிகள்
1000 கோவில் இருக்குன்னு சொல்றாங்களே, அதான் 1000 தளி. ஓகே. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க 1000 லிங்கம் பிரதிஷ்டை பண்ண ஒரு கோவில் இருந்திருக்கு, அதனால 1000 தளி அரண்மனை. இப்போ எங்க இருக்குது? இல்ல இப்போ அது இல்ல, அது மாளிகையே இல்ல, அது எந்த இடத்துல இருக்குன்னு. ஆனா அங்க இருந்த லிங்கங்கள் எல்லாமே நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல திருச்சுற்று மாளிகையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே ஒரு 1000 தளி அரண்மனை, அதுதான் சோழர்கள் காலத்தில் சோழன் மாளிகையாகவும் இருந்திருக்கு. சுந்தர சோழருக்கு மிகவும் பிடித்தமான அரண்மனை. ஏன்னா அவர் காலங்கள் அதிகமாக இங்கே தான் கழிச்சிருக்காரு. அவர் நம்ம பொன் மாளிகை துஞ்சின தேவர் அப்படின்னு சொல்லி ஒரு வரி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆதித்த கரிகாலர் வந்து பொன் மாளிகை கட்டினாரு, காஞ்சிபுரத்தில் இருந்துச்சு, அதில் தான் வந்து சுந்தர சோழர் தங்கியிருந்தார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மாறவர்மனோட மெய்கீர்த்தி அதுக்கு நமக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்கும். என்னன்னா ஆடக புரிசை 1000 தளி அரண்மனையில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாரு. ஆடக புரிசைனா தங்க சோழர்னு அர்த்தம். அப்போது பொன் மாளிகை ஏன் இதாக இருந்திருக்கக்கூடாது? பொன் மாளிகைன்றது இங்கே இருந்த இடத்தோட பேரும் பொன் மாளிகையாக இருந்திருக்கலாம். அப்போ சுந்தர சோழர் இங்கே இறந்துருக்கலாம், அதனால அவர் வந்து பொன் மாளிகை துஞ்சின தேவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அப்போது மிகப்பெரிய அரண்மனை இங்கே இருந்ததற்கு இது எல்லாமே சான்றுகளாக இருக்குது. இப்போ தோண்ட தோண்ட இப்போ இது வருதுங்களே, வருது தோண்ட தோண்ட இந்த மாதிரி தான் வருது. இந்த பாங்க வெட்டி நோண்டி போட்டுருக்காங்க பாருங்க, 6 அடி ஆழம் வெட்டி. 6 அடி ஆழம் வெட்டினதுக்கு இப்போ அவ்வளவு வந்திருக்கு. சரி சரி. இது இந்த இடத்துல மட்டும் தான் வருது இல்லை சுற்றி எல்லா இடத்துலையும் வருது? ஏரியா ஃபுல்லாகவே வருது. அது மாதிரி இந்த ஏரியா முழுக்க வருது. இந்த சோழன் மாளிகைங்கிறது அது 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுத்தல இருக்கும் இந்த சோழன் மாளிகை. ஆமா சரிங்க. அதுல ஃபுல்லாவே எங்க வெட்டினாலும் ஒரு இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கு. முக்காவாசி இடத்துல இந்த மாதிரி தான் இருக்கு. செங்கல் மாதிரி வருதா இல்ல? செங்கல் தான், முழுக்க செங்கல் தான். செங்கல் தான், கருங்கல்லுக்கே வேலை கிடையாது. சரி சரி சரிங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி தான். இதுதான் இதெல்லாம் தோண்டப்பதான் கிடைச்சது. கொல்ல பயிர் பண்றதா பொறுக்கி கொண்டாந்து போட்டாங்க. ஏங்க இப்போ உழுகுறீங்க, இப்போ ஒவ்வொரு வாட்டி உழுக வந்துகிட்டு இருக்கா? உழுவ வந்துகிட்டே இருக்கான். இந்த மாதிரி பொறுக்கி எத்தனை இது வரைக்கும் எத்தனை வாட்டி ஒரு 100 தடவை உழுதா வந்துகிட்டே இருக்கு. கல் வந்துகிட்டு தான் இருக்கு, வந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா. அந்த குழி எங்க இருக்கு? பாய் பாய். ஓ இப்போ இங்க தோண்டாலும் அப்படிதான் வரும். இங்கே மாதிரி தான் வரும். இது என்ன கிணறா இல்ல வெறும் குழி? குழி, வெறும் குழி தான். ஓ சரி சரி சரி. ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டை இருந்திருக்கு. அதுக்கு இது ஒரு நல்ல அடையாளம். ஏன்னா இது முழுக்க அந்த செங்கல் கட்டி ஒரு கோட்டை இருந்திருக்கு பாருங்க. ஒரு கட்டடம் இருக்கு, தெரியுதுங்களா? செவுரு. இங்கெல்லாம் அந்த கல்லெல்லாம் தெரியுது பாத்தீங்களா? கிட்டத்தட்ட நீங்க எப்படி ஒரு 6 அடி உயரத்துல இருக்கிறீங்க, அது கீழே இருக்குது. மிகப்பெரிய மாளிகை கீழே இருந்திருக்கு கட்டடம் பாருங்க. அந்த செங்கல் என்ன தெரியுது? முழுக்க இருக்கு. எங்க வெட்டினாலும் மாதிரி தான் இருக்கும், எங்க வெட்டினாலும். ஓ சரி சரிங்க. இப்போ இது மோட்டர் தோன்றதுக்கு அப்ப கிடைச்சிருச்சு. ஆமா. மட்டமா உள்ள இடத்துல போர் தண்ணி வந்தது. சரி சரி. குழிக்குள்ள 10 அடி குழிக்குள்ள போனாதான் தண்ணி எடுக்கிற மாதிரி வந்துருச்சு. அதனால குழி வெட்ட ஆரம்பிச்சோம். சரி. இல்லன்னா குழி மேல வச்சே இன்ஜின் ஓட்டிட்டு இருந்தான். சரி. 10 அடி கீழே போய் தோண்டி பார்த்து இன்ஜினை வச்சே தான் தண்ணி வந்தது. அதனால தோன்றுனது குழி. தோணுனா இது கிடைச்சிருச்சு. தோன்றுனா இது மாதிரி வருது. ஆள வச்செல்லாம் வெட்ட முடியல. வெட்ட முடியல. போட்டு வண்டி இங்க ஒரு செங்கல் கிடக்கு. ஓகே, ஆளை வச்சு வெட்ட முடியல. ஆள வச்சு வெட்ட முடியல, வண்டி வச்சு தான் வெட்டணும். வண்டி வச்சு வெட்டினீங்க. ஓ அங்க ஒரு கால் கிட்ட ஒரு செங்கல் கிடக்கு பாருங்க. ஆமாங்க. ப்ரோ இங்க பாருங்க, பின்னாடி உள்ளுக்குள்ள கருங்கல்லு. ஆமா கருங்கல்லு. ஒரு தூணோட இணைக்கிறதுக்கு நடுவுல கருங்கல் வச்சிருக்காங்க. ஆமா, ஒருவேளை அது மாதிரி இங்க இருந்திருக்கலாம்ல. 2 தூண்களை இணைக்கிறதுக்கு ஒருவேளை கோட்டைகளுக்கு அடியில பேஸ்மெண்ட்டுக்கு இருந்திருக்கலாம். பேஸ்மெண்ட்டுக்கு போட்டிருந்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தூண் 2 செங்கல் தூண் இருக்கும்போது நடுமுல கருங்கல் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கூட இந்த கருங்கல் இங்க இருந்திருக்கலாம். இங்க பாருங்க சுதை இருக்கு. எங்க தெரியுதா? சுதை கட்டுமானம். ஐயா. ஓ ஆமாங்க. இது செங்கல் தெரியுது. இது செங்கல் தாங்க. செங்கலுக்கு மேல செங்கலுக்காக சுதை வந்து வச்சு கட்டியிருக்காங்க.
இந்த செங்கல் இங்கே பாருங்க, இது முழுக்க இந்த இடம் ஃபுல்லாக நிறைய நமக்கு பானை இந்த சோழன் மாளிகைங்கிறது எவ்வளோ தூரம்? ஒரு இந்த ஏரியா ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றளவு வருங்க. 3 கிலோமீட்டர் வரும். பெரிய கிராமம். பெரிய கிராமம். இந்த சாய்மலை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தாராசுரம் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் இப்படி வரும் ரவுண்ட்ல. அது பட்டிசரத்தோட. ஓ, இது 3 கிலோமீட்டர். இந்த நிலத்தில் பார்த்தாலும் 3 கிலோமீட்டர் வரும். இதுல பார்த்தாலும் 3-4 கிலோமீட்டர் வரும். எங்க தோண்டாலும் இப்படித்தான் இருக்கு செங்கலா. இங்க பக்கத்துல உள்ளது எல்லாமே பம்பப்படையூர், ஆரியப்படை வீடுகள். ஆமா, ஆரியப்படை வீடு, பம்பப்படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு. இப்போ நம்ம அரண்மனை இருந்துக்கான ஒரு எவிடன்ஸை, ரியல் எவிடன்ஸை இப்போ நான் உங்களுக்கு வந்து காமிச்சேன். மிக பெரிய இருக்கு, எங்கே தோண்டாலும் செங்கல் தாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு தோண்ட தோண்ட இதுதாங்க. இப்போது இந்த ராஜராஜ சோழன்லாம் இங்கே இருந்திருக்காருன்னு சொன்னேன். இப்போது நம்ம ராஜராஜ சோழன் சமாதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். ராஜராஜ சோழனுடைய சமாதி எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ராஜராஜ சோழருடைய சமாதி வந்துட்டோம். ஊர் பேர் உடைவாளூர், உடையாளூர். இங்கே கீழே சமாதி, ராஜராஜ சோழன் சமாதி பண்ணி மேலே சிவன் வச்சுருக்காங்க. அவர் ஏரியா ஃபுல்லாக இதுதான் பார்த்துங்க. பம்பப்படையூர், ஆரியப்படையூர், புதுப்படை, படைக்கலா வீடு, யானைப்படை, குதிரைப்படை, மலை பஞ்சன் மதி பட்டி சமாதி. அதுக்கப்புறம் சோழன் மாளிகை, ஒரு மாளிகை பழையறை, ஆற்று பக்கத்தில் அரமனை, அந்த தலைநகரம் குந்தவனாச்சார் வந்தது. இந்த பக்கம் சாக்கோட்டை, சாப்பாடு சேஃப்டி பண்ணியிருக்கிறது எல்லாம் இந்த ஏரியாக்குள்ளே தான். இது கீழே தான் சமாதி பண்ணி மேலே சிவன் வச்சுருக்காங்க. இந்த இது வந்து இந்த சூழ்நிலையை சாட்சி செஞ்சு போயிட்டாங்க. இங்கே இருந்த இடமெல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது, நல்லா பாண்டியர்கள் அழிச்சு போயிட்டாங்க. இது கண்டுபிடிச்சி ஒரு 37 வருஷம் ஆகுது. அது வந்து அப்பா பார்த்துனாங்க, அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் பராமரிச்சுருக்கேன். இது மாதிரி எதுவுமே கவர்மெண்ட்டாக ஒதுக்கலாம் அப்படின்னு இல்லை. நானும் தனியாகப்பட்ட முறையில் அவங்க கொடுக்கற வச்சு அவருக்கு அவசியம் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கேன். வேறு பக்கிரி ஐயா தான் அவங்க தனியாக அப்பா. என் பேர் ஜெயராம். சரி, நான் தான் பதிவு பராமரிச்சுட்ருக்கேன். சரி, இங்கே பார்க்குறதுக்கு மக்கள் வர்றாங்களா? எப்படியே வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் வர்றாங்க, அப்பப்போ வர்றாங்க. சந்தோஷம் சந்தோஷம். இங்கே பார்த்தீங்களா புலி சின்னம். இங்க இருந்த தூணை எடுத்துட்டு போய் பால்குளத்தி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்கு. அங்க வந்து அந்த தூணை வச்சிருக்கதா சொல்றாங்க. அந்த கல்வெட்டு செய்தி இங்க குறிப்பிட்டிருக்காங்க. முதல்ல இந்த இடத்த ஏன் அவருடைய சமாதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, இங்க வந்து ஸ்வஸ்தி ஸ்ரீ சகல புவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு ஆண்டு 42வது. இங்க வந்து ஸ்ரீ சிவபாத சேகர மங்களத்து எழுந்தருளி நின்ற ஸ்ரீ ராஜராஜ தேவரான ஸ்ரீ சிவபாத சேகர தேவர் திருமாளிகை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அதனால என்ன சொல்றாங்கன்னா, இங்கே வந்து அந்த ராஜராஜ சோழருடைய திருமாளிகை இருந்தனால இதுதான் பள்ளிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் குறிப்பிட்டிருக்க அந்த திருமாளிகைன்றதற்கு என்ன அர்த்தம்னா, ஏதாவது ஒரு அரண்மனை இருந்திருக்கா. அதாவது திருமாளிகைக்கும் பள்ளிப்படைக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் பள்ளிப்படைன்ற வார்த்தையே குறிப்பிடப்படலை. இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, இதை ஜீர்ணித்தமையால் இம்மண்டபம் எடுப்பித்தார் பிடவூர் வேளிர் அரிகேசவனான அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே இருந்த அந்த திருமாளிகை வந்து ஏதோ சேதமாயிருக்கு போல். அந்த சேதமானதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதை தான் அங்கே இருந்த கல்வெட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கல்வெட்டு செய்தி தான் இந்த செய்தி. இதை ஏன் பள்ளிப்படை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, இங்கே வெறும் திருமாளிகைன்னு தான் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பள்ளிப்படைக்கும் திருமாளிகைக்கும் வித்தியாசம் இருக்குது. திருமாளிகைன்றது அதாவது காட்சி தர இடம், பள்ளிப்படைன்றது அவங்களோட புதைச்ச இடம். சரிங்களா? இதுலேயே அறிஞர்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, பாண்டியர்கள் தான் வந்து ராஜராஜ சோழருடைய பள்ளிப்படையை வந்து இடித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மூவேந்தர்கள் எந்த நாட்டின் மீது படையெடுத்தாலும் அங்கே இருக்கிற கோவில்களை ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அதை மேம்படுத்தி அதை புதுப்பிக்க தான் பார்ப்பாங்களே தவிர அழிக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் யார் அழிச்சிருப்பாங்க? நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். விக்ரம சோழனோட பள்ளிப்படை இருந்திருக்கு, ஆனால் அதை காணோம். ராஜராஜ சோழர் 2ஆம் ராஜராஜ சோழருடைய 5 மனைவிகளுக்கும் பள்ளிப்படை இருந்திருக்கு, அதையும் காணும். நம்ம கிட்ட இருக்கிற பள்ளிப்படை இங்கே பஞ்சவன்மாதி பள்ளிப்படை பக்கத்தில் இருக்குது. அப்புறம் அரிஞ்சய சோழனோடது இருக்குது. இந்த மாதிரி பள்ளிப்படைகள் நிறைய இருக்குது. அப்போ ராஜராஜனுக்கும் ஒரு பள்ளிப்படை இருந்திருக்கும், ஆனால் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இதுதானா அப்படின்றது உறுதி செய்யப்படாத ஒரு இடம்தான். இந்த வீடியோவில் நாம் முதல்ல பழையாறை அப்படிங்கிற ஒரு அரண்மனை எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஒரு கோவிலை வந்து பார்த்தோம். அது சோழன் மாளிகை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம முழுக்க வந்து பார்த்தோம். இன்னைக்கு ராஜராஜ சோழருடைய சமாதி, மும்முடி சோழன், கிட்டத்தட்ட பல நாடுகளை வென்றவர்,
பல ராஜ்யங்களை வென்ற மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் ராஜராஜ சோழர். அவருடைய அரண்மனை இருந்து இன்னைக்கு இருந்த இடமே தெரியாம வந்து போயிருச்சு. இந்த வீடியோ நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சோழர்களுடைய மாளிகை எப்படி இருந்தது, இன்னைக்கு அவருடைய சமாதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியணும். நீங்க நம்ம அந்த மனோஜ்குமார் இன்னைக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரோட சேனல் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். கண்டிப்பா அவரை போய் பாருங்க, அவருக்கு ஆதரவு தெரியுங்க. இந்த வரலாற்று சார்ந்து நிறைய இடங்களுக்கு அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இதே மாதிரி நான் அடுத்த ஒரு வரலாற்று பயணத்துல வந்து சந்திக்கிறேன். இந்த இடத்த பத்தி, இதோட தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.